நிறைய பேருக்குல குற்ற உணர்ச்சி. இந்த தப்பு செஞ்சுட்டேனே என் வாழ்க்கையில மன்னிப்பு கிடைக்குமா? என்னையும் ஆண்டவர் நேசிச்சு மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு என்ன கொண்டு வருவாரா? சிம்சோனையே பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாண்டவர் உங்க வாழ்க்கையை கொண்டு வர மாட்டாரா? உங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த சீசர் 12 பேர்ல 2 பேர், ஒருத்தன் காட்டி கொடுக்கிறான், இன்னொருத்தன் மறுதளிக்கிறான். 2 பேத்துக்குள்ளயுமே என்ன வருது தெரியுமா? என்ன வருது? தப்பு செஞ்ச பிறகு என்ன வரும்? குற்ற உணர்வு வருது. குற்ற உணர்ச்சியில 2 பேருக்குள்ள என்ன தாட்டு வந்திருக்கும்? அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டமே, கடவுளையே காட்டி கொடுத்துருக்கான். இன்ன வரைக்கும் பார்த்துங்களேன், அந்த வடு போகவே இல்லை. பைபிள்ல எப்ப வாசிச்சாலும் யூதாஸ் என்ன பண்ணாரு? காட்டி கொடுத்தார். பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார். அது 3 முறை மறுதளித்தார். வடு ஆறாத வடுவாக மாறிடுச்சு. எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனா ஒரு மனுஷன் நம்பிக்கை இழந்தான். அவ்வளவுதான், இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சுட்டேன், கடவுளையே காட்டி கொடுத்துட்டா, இனி நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று உணர்ந்த யூதாஸ் நாண்டு கொண்டு செத்துட்டான். இன்னொருத்தன் அதே மாதிரி ஈக்குவலான பாவம் தான். ஆண்டவரே எனக்கு, அவர் பேதுரு சொல்லுவோம் என்ன சொல்ற, அவனை எனக்கு தெரியாது. எப்படி வார்த்தை? யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து எப்படிப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்ண? அவனை எனக்கு தெரியாதியா. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யறாரு? அதுக்கு முன்னால்தான் இயேசு பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை கொடுக்கிறவன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்வான் என்று இயேசு கிறிஸ்துவின் போதனை கேட்ட ஒரு மனிதன் பேதுரு. அந்த ஒரு தப்ப அந்த இடத்துல பேதுரு செய்கிறார். எப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சியில் அவர் இருப்பார் பாருங்களேன். ஆனா யூதாஸ் எடுத்த முடிவை பேதுரு என்ன செய்யல? எடுக்கல. பேதுருவை ஆண்டவர் ரட்சிக்கிறார். மீண்டும் அவர் எடுத்து நிப்பாட்டுறாரு. துவண்டு போய் சோர்ந்து போன அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு சொல்றாரு, ஆமாண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன். மறுபடியும் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே நீ சொல்றது உண்மைதானா? என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன். 3வது முறையும் ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரிலும் நீ அதிகமாய் நேசிக்கிறாயா? அவனால உறுதியா சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? ஏற்கனவே இப்படித்தான் ஒரு நாள் உறுதியா சொன்னான், வாழ்விலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே என்று சொன்னான். தான் மேல நம்பிக்கை வச்சு, தான் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. இப்ப ஆண்டவர் 3 முறை கேட்ட உடனே தான் மேல இருக்கிற நம்பிக்கை போயிருச்சு. இப்ப ஆண்டவர் மேல என்ன வந்துருச்சு? இப்ப பேதுருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றாப்ல, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கே என்ன தெரியும்? தெரியும் ஆண்டவரே, நீர் அதை அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் சொல்றார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. தன்னை மறுதளித்த பேதுருவையே தேவன் எடுத்து பயன்படுத்தி மீண்டும் ரட்சித்து அவனை முதலாவது அப்போஸ்தலனாக மாற்றி அவனுடைய முதல் பிரசங்கத்தில் 5000 பேர் 3000 பேரை ரட்சிக்க முடிந்த ஆண்டவரால் உங்களை மீட்க முடியாதா? குற்ற உணர்ச்சியிலே துவண்டு போகாதீர்கள் பிரியமானவர்களே. குற்ற உணர்ச்சி நம்மை அழித்துவிடும். மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவியையும் அள்ளி அணைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார்.